குளிர்காலத்தில் மூச்சு திணறலுக்கு காரணம் என்ன? பொதுவா அந்த குளிர்காலத்துல மூச்சு திணறல் அல்லது மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யலான்றது ஆலோசனை கேட்கறாங்க சார். இப்ப குளிர்காலத்துல எக்ஸ்டர்னல் கோல்டு, வெளியில இருக்கிற காற்று குளிர்ந்து போய் ஈரப்பதமான தென்றல் காற்று சுவாசத்தின் மூலமா உள்ளே போய் நுரையீரலை குளிர வைக்கிறது. தோலில் பட்டு தோலினுடைய வேர்வை துவாரங்கள் மூலமாக உள்ளே ஊடுருவி சென்சரி நெர்வ் மூலமாகவும் மூளை நரம்புகளை குளிர வைக்கிறது. தோலின் மூலமாக அந்த குளிர்ச்சி உள்ளே ஊடுருவி உடம்பினுடைய உள் சூடை தணிக்கிறது. அப்ப எக்ஸ்டர்னல் கோல்டு அதிகமா உள்ள ஊடுருவக்கூடிய தன்மை ஹோல் பாடி முழுவதும் உள்ள டாமினேட் பண்ணும்போது நம்ம உடம்பு அந்த குளிர்ச்சியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உஷ்ணப்படுத்துவதற்கான ஹீட் எனர்ஜியை உருவாக்கும். அதற்கு நம்ம உடம்புல செஸ்ட் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, லோயர் அப்டாமினல் கேவிட்டிங்கிற 3 கேவிட்டியையும் கவர் பண்ணி மூடி பாதுகாக்கிற, அதாவது உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் மூடி பாதுகாக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கானை மூடி பாதுகாக்கிற பெரிடோனியம் லேயர் என்ற அந்த கண்ணாடி லேயர், அக்குபஞ்சர்ல அதை முக்குழி வெப்ப அறை அப்படின்னு சொல்லுவோம். தேக வெப்ப கட்டுப்பாட்டு அறை, ட்ரிபிள் வார்மர், சாஞ்சியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறுப்பு இன்டர்னல் ஆர்கானுடைய டெம்பரேச்சரையும் எக்ஸ்டர்னல் பாடியினுடைய ஹீட்டையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்கான் அந்த முக்குழி வெப்பறை என்ற பெரிடோனியம் லேயர். இந்த உறுப்பினுடைய குறைபாடு, அந்த உறுப்பு சுருங்கி விரிகிற தன்மை, அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட்டை நார்மல் பண்ணக்கூடிய, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய அந்த செயல்பாட்டில் ஒரு குறைபாடு ஏற்பட்டால் குளிர்ச்சி தாங்க முடியாது. குளிர் தாங்க முடியாம பல்லு கைப்படிக்கிறது, ஏதோ கை கால் நடுக்கம் ஏற்படுறதோ, கையெல்லாம் விரைச்சு போறது, மரத்து போறது, ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசை கூட பாக்கெட்ல இருந்து எடுத்து தனியா பிரிச்சு எடுக்க முடியாத தன்மை, ஒரு பொருள் கையில இருந்து தானா கீழே விழுகிறது, எதையும் பிடிக்க முடியல, நடக்க முடியல அப்படின்னு கை கால் மரமரப்பு ஏற்படுறது, குளிர்ச்சி தாங்க முடியாத தன்மை ஏற்படுறது அப்படின்னு ஒட்டுமொத்தமா உடம்பில் அந்த குளிர்ச்சியினுடைய தாக்கத்தால் ஏற்படுற உபாதையா இருக்கட்டும், அல்லது நுரையீரல் குளிர்ந்து போய் அது சுருங்கி விரிவதற்கு ஒரு ஹீட் எனர்ஜி இருக்கணும். அந்த ஹீட் எனர்ஜி இல்லைன்னா இந்த உடம்புக்கு உயிரை காப்பாத்திக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமா உடம்பு என்ன செய்யணும்னா, லங்ஸை மூச்சு இழுத்து விடுறத நிப்பாட்டிராத, செத்து போயிருவேன் அப்படின்னு உள் உறுப்புகள்லாம் நுரையீரல அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது நுரையீரல் அதிகமா சிரமப்பட்டு மூச்சு இழுத்து விடும். அதுதான் மூச்சு வாங்க, ஆஸ்மா மாதிரி, வீசிங் மாதிரி மூச்சு அதிகமாக மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு காரணம் இந்த பெரிடோனியம் லேயரினுடைய ஹீட் எனர்ஜி குறைபாடு, இன்டர்னல் ஹீட் குறைபாடு. அப்போ உடல் சூடு, உள் சூடு குறைபாடு. இதுக்குதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குளிர்காலத்தில் இந்த குளிர்ச்சி உன்னை சோம்பேறியாக்கி போத்தி படுக்க வைக்கும். அதை அந்த போத்தி படுக்க வச்சா உனக்கு நுரையீரலும் குளிர்ந்து போய், இன்டர்னல் ஹீட்டும் குளிர்ந்து போய் மூச்சு திணறல் செத்து போயிருவ. அதனால குளிர்காலம், அந்த பனிகாலம், இந்த பருவ காலத்துல, குளிர்ச்சி காலத்துல 5 மணிக்கே எந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. எந்திரிச்சு குளிக்கணும், நடமாடணும், 6 மணிக்குள்ள இதை செய்யணும், கோவிலுக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சில வழிமுறைகள், சில கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டது மனித சமுதாயத்தை காப்பாற்றுவது. ஏன்னா ஆதி காலத்துல இது கற்பனை, வரலாறோ ஆதாரமோ இல்லை, இருந்திருக்கலாம். இந்த பனி காலத்துல நிறைய பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூங்கினவங்க எல்லாம் எந்திரிக்க முடியாம இருந்திருக்கலாம். அப்ப 5 மணிக்குள்ள அது அந்த பனி அதிகமாக இறங்கக்கூடியது 3 to 5. அப்ப 3 to 5 மணிக்குள்ள அவங்களை எந்திரிச்சு சுறுசுறுப்பா அவங்கள ஆக்டிவா இயங்க வச்சோம்னா, அந்த நடமாடும் போது உடல் உஷ்ணம் ஏற்படும் போது, லங்ஸுக்கு அந்த ஹீட் எனர்ஜி ஏற்படும் போது எக்ஸ்டர்னல் கோல்ட தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும். அப்போ உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கும்னு கண்டுபிடிச்சு செஞ்சிருக்கலாம். அது காலப்போக்குல அது இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிமுறைகளா மாறி இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த குளிர்ச்சி தாங்க முடியாம வருதோ அவங்க எந்திரிச்சு டான்ஸ் ஆடுனாங்க, குதிச்சாங்க, கைகால் அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணாங்க. அந்த நேரத்துல ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு பயிற்சியோ ஒரு விழாவோ இருந்தா மூச்சு திணறல் ஏற்படாது. ஒண்ணே ஒண்ணு, நுரையீரலை உஷ்ணப்படுத்தும், வேற எதுவுமே கிடையாது. நுரையீரலை உஷ்ணப்படுத்தக்கூடிய வகையில, சார் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா மூச்சு பயிற்சி செய்யுங்க. பஸ்திரிக்கா, நுரையீரலுக்கு உஷ்ணத்தன்மை ஏற்படும், இன்டர்னல் கோல்டு வெளியேறிடும். எவ்வளவு பெரிய பனி பாறையில போய் உட்கார்ந்தாலும் மூச்சு திணறல் வராது. மலையில நனைஞ்சு
உடம்பே ஜில்லுத்து போய் விரைச்சு போற தன்மை இருந்தாலும் மூச்சு திணறல் செஞ்சா உயிர் பிரியாது, நுரையீரல் நின்று போகாது, குளிர் காய்ச்சலோ வராது, ஜன்னி வராது. அப்ப நுரையீரலுக்கு தேவையான உஷ்ண சக்தி இருந்தால் மழையில நனைஞ்சாலும் பனியில நின்னாலும் கை கால் விரைச்சு போகாது, மூச்சு திணறல் வராது. மூச்சு திணறல் வருவதற்கு அடிப்படை காரணம் நுரையீரல் குளிர்ந்து போகுது, வேற எதுவுமே கிடையாது. நன்றி. அடுத்து நெஞ்சு மற்றும் தொண்டை தலை நெஞ்சு மற்றும் தொண்டை தலை பகுதியில் வறட்சிக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். நெஞ்சு பகுதியில வறட்சி ஏற்படுறது, தொண்டை பகுதியில வறட்சி ஏற்படுறது, தலையில வறட்சி ஏற்படுறதா? ஆமாங்க ஐயா. இந்த வறட்சி அப்படிங்கிறது, தொண்டை வறட்சி அப்படிங்கிறது நம்ம அதிகமா தாகம் எடுத்து தொண்டை வறண்டு போகுது, நாக்க பிடிச்சி இழுக்குது, தொண்டை வறண்டு போகுது அப்படிங்கும்போது அது தொண்டை வறட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நெஞ்சு வறட்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு உணவு சாப்பிடும்போது நின்னு போகும் அல்லது அடைக்கும். தண்ணி குடிச்சு முழுங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா அந்த உணவு குழல் வறட்சி ஏற்பட்டிருக்கு, அதுதான் நெஞ்சு வறட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தலையில வறட்சி அப்படின்னா, தலையில வரவரன்னு இருக்குது, இழுக்கிற மாதிரி இருக்கு, ட்ரையா இருக்கு, டேண்ட்ரஃப் வருது, அந்த மாதிரி எக்ஸ்டர்னலா இருக்கிற ட்ரைனஸ் அவங்க வறட்சின்னு சொல்றாங்களா, அல்லது இன்டர்னலா பிரெயின்ல ட்ரைனஸ் வரும் அந்த மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. ஓகே, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப தொண்டை வறட்சி, இந்த நெஞ்சு வறட்சி என்பது அதிகபட்சமாக உடல் சூடு, மனச்சூடு. உடல் சூடு என்பது ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளின், ஜீரண உறுப்பினுடைய ஹீட்டு, ஒரு உஷ்ண வாயு மேல் நோக்கி வந்தா தொண்டை நெஞ்செல்லாம் வறட்சி ஏற்படும். இதுதான் இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த இரைப்பை அப்படிங்கிற ஜீரண உறுப்பு ஸ்டொமக் அப்படிங்கிறது ட்ரைனஸ் அதிகமாகி அதனுடைய உஷ்ணத்தன்மையான வறட்சியான அந்த ஆசிட் அமிலத்திலிருந்து வரக்கூடிய உஷ்ணத்தன்மையான வாயு மேல் நோக்கி தொண்டை நாக்கெல்லாம் வறண்டு போய் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் யூரினா போகும், தாகம் அடங்காது, ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய தொண்டை வறட்சி, நெஞ்சு வறட்சியா இருக்கட்டும், அல்லது இயல்பா ஏற்படக்கூடிய வறட்சியா இருக்கட்டும், இது உடல் சூடு என்பது ஜீரண உறுப்பினுடைய ட்ரைனஸ், ஜீரண உறுப்பினுடைய வறட்சியினால் ஏற்படக்கூடிய தொண்டை வறட்சி, நெஞ்சு வறட்சி. மனச்சூடு என்பது அதிக உணர்ச்சி வயம், பயம், பதஷ்டம், படபடப்பு வந்தா அந்த இமோஷனல்ல தொண்டை நாக்கெல்லாம் காஞ்சு போயிடும், வறண்டு போயிடும். அப்ப தண்ணி குடிக்க வேண்டிய, அடிக்கடி தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம். அதிகபட்சமான உணர்ச்சி வயம், பதஷ்டம், பரபரப்பு, ஆவேசம், ஆணவம், அதெல்லாம் தொண்டையெல்லாம் அதனாலதான் ஆவேசம், ஆணவம், அந்த பரபரப்பு, பதஷ்டத்துல பார்த்தோம்னா அதிக ஹார்ட் பீட் அதிகமாகி சூடு, மனச்சூடு. இதனால தொண்டை வறட்சி, உணவுக்குழல் வறட்சி ஏற்படும். இது பகல்ல அதிகமாக இந்த ஜீரண உறுப்பினுடைய வறட்சினாலேயோ, உணவு பாதையினுடைய ட்ரைனஸ்னாலேயோ, அல்லது இமோஷனால வரக்கூடிய தொண்டை வறட்சி, நெஞ்சு வறட்சினாலேயோ இருக்கக்கூடியவர்களுக்கு இரவு தூக்கத்தில் இந்த தொண்டைக்குழி வறட்சியின் காரணமாக தளர்வடைந்து குரட்டை ஏற்படும். குரட்டை வருவதற்கும் உடல் சூடு, மனச்சூடு தான் அடிப்படையாக காரணம். அதிக பரபரப்பு, வேகம், பதஷ்டம், கோபம், எரிச்சல், டென்ஷன், அதுல வயிறு தளர்ந்துடும், குடலும் தளர்ந்து போயிடும். வாயு, அதாவது மூக்குவழியா சுவாசிக்கிறதுக்கு பதிலா வாய் வழியா சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு குடல் சுவாசம், வயிறு புசு புசுன்னு நேரா சுருங்கி விரிகிற பதிலா சைட்ல சுருங்கி விரியும், தொண்டைக்குழி திறந்து வாய் வழியா காத்து வெளியேற வேண்டிய அவசியம். அப்ப இந்த உணவுக்குழல் வறட்சி ஏற்படுவதற்கு உடல் சூடு, மனச்சூடு தான் அடிப்படை காரணம். அதனாலதான் தொண்டை வறட்சி. இதுக்கு என்ன தீர்வு? ஆயில் ஃபுல்லிங் எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, நலக்கல்வி வீடியோல. அந்த ஆயில் புல்லிங் மேல ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்த நிலையில ஆயில் புல்லிங் பண்ணா தொண்டை வறட்சி, உணவுக்குழல் வறட்சி, தொண்டை எரிச்சல், அதே மாதிரி உணவுக்குழலில் ஏற்படுற ஆசிட் ரிஃப்ளெக்ஷனுடைய எரிச்சல் நிரந்தரமாக மாறும். டெய்லி பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆயில் புல்லிங் டெய்லி பண்ணு, ஒன்றும் தப்பே. அப்படி ஒரு நிமிஷம் செஞ்சா போதும். அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த உணவுக்குழல் வறட்சி, தொண்டை வறட்சி சரியாகும். இதனுடைய ட்ரைனஸ்னால ஏற்பட்ட, கபாலத்துல ட்ரைனஸ் ஏற்பட்டாலும் அதுவும் சரியாக வாய்ப்பு. முயற்சி செய்யுங்க. நன்றி.